ஏன்னா அல்சருங்கிறது சாதாரணமான நோய் கிடையாதுங்க. கேன்சரை விட மோசமானது. படிப்படியாக உடம்பு உருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிடக்கூடிய உறிஞ்சி எடுக்கக்கூடிய பட்ஸில் பூராமே புண்ணாக இருக்கிற போது நம்ம எண்ணத்தை சத்துள்ளதாக நீங்கள் எடுத்தாலுமே அது பூராமே எடுத்துக்காத அப்படியே உணவு குழாயில் வெளியே வந்துடும். அப்போ அல்சர் எது அதிகமாகுதோ அது எல்லாமே நீங்கள் அடுத்த நாளாக வித்தியாசம் தெரியும். இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு உடம்புல வித்தியாசம் தெரியுது. அப்போ நேற்று சாப்பிட்ட உணவில் தவறு இருக்குதுன்னு அர்த்தம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அல்சர்லேருந்து வெளியே வந்துட முடியும். 100க்கு 100 வர முடியும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதனுங்க. இப்போது நான் இயற்கை வைத்திய ஆலோசனை எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறேன். அதிகபட்சமான நோய்கள் என்னென்ன வருது அப்படின்னா, சுகர் பேஷண்ட் வர்றாங்க, அல்சர் வர்றாங்க, உடம்பு வெயிட் கூடுதலாக வர்றாங்க, தைராய்டு வர்றாங்க, மூட்டு வலிக்காக வர்றாங்க, சைனஸ்க்காக வர்றாங்க. அதுலேயுமே அதிகமாக நிறையா பேர்த்து பாதிக்கக்கூடியது அல்சர். ஏன்னா அல்சருங்கிறது சாதாரணமான நோய் கிடையாதுங்க. கேன்சரை விட மோசமானது. படிப்படியாக உடம்பு உருக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கு ஒருத்தர் உணவு குழாயில் பிரச்சனை வருதோ அதுதான் அல்சர்னு சொல்லுவோம். அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னா, நெஞ்சு எரிச்சல் வருங்க. அதிகபட்சமான சிம்டம்ஸ் முதல்ல வாயில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கு, அல்லது நெஞ்சு எரிச்சல் வர ஆரம்பிச்சிரு, மலச்சிக்கல் வர ஆரம்பிச்சிரு, மோஷன் போகிறது வாசனை வர ஆரம்பிச்சிரு, கேஸ் ட்ரபிள் வர ஆரம்பிச்சிருங்க. கேஸ் ஏர் விட்டுகிட்டே இருப்பாங்க. உடம்புல மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருங்க. ஆண்மைக்குறை வர ஆரம்பிச்சிரு, முடி கொட்டுதல் ஆரம்பிச்சிரு. இது எல்லாமே அல்சருக்கான சிம்டம்ஸ். ஏன் அல்சர் கண்டு இவ்வளோ பயப்படுற அப்படின்னாங்க, அல்சர்னு உள்ள புண்ணு ஆயிட்டால் சிறுகுடல் பகுதியில் இருக்கிற பட்ஸுகளை பூராமே நம்ம சாப்பிடக்கூடிய உறிஞ்சி எடுக்கக்கூடிய பட்ஸில் பூராமே புண்ணாக இருக்கிற போது நம்ம எண்ணத்தை சத்துள்ளதாக நீங்கள் எடுத்தாலுமே அது பூராமே எடுத்துக்காத அப்படியே உணவு குழாயில் வெளியே வந்துடும், பெருங்குடல் வெளியே வந்துடும். அப்போ நாள்பட என்னாங்கன்னா அவங்க ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டு வருவாங்க. இந்த பலவீனம் அடைகிற போது அல்சர்னால தான் பலவீனம் ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க. பட் பலவீனம் அடைகிற போது மற்ற எல்லா தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிருங்க. படிப்படியாக எப்போ உறுப்புகள் பலவீனம் ஆகுதோ அப்போ எல்லா நோய்கள் வர ஆரம்பிச்சிருமே. எதிர்ப்புத்தன்மை குறைய ஆரம்பிச்சிருங்க, அடிக்கடி நோய் வர ஆரம்பிச்சிரு, எலும்புகள் பலவீனமாகும், மூட்டு வலி வர ஆரம்பிச்சிரு. ஒரு 5 வருஷம் 10 வருஷமெல்லாம் போயிட்டாங்க. அது எலும்பு கீழே பட்டதுன்னா உடஞ்சி போயிடும். அந்தளவுக்கு எலும்பு பலவீனமாயிரும். ஏன்னா அங்கே அல்சர் நம்ம எந்த உணவு எடுத்தாலுமே அதை உடம்புக்கு கொடுக்க தடுத்துருங்க. அப்போ இந்த அல்சருக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்சர் வராது பார்த்துக்கணும்னா நீங்கள் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். இப்போ சாப்பிடக்கூடிய உணவுகளில் எதை எடுத்துக்கணுங்கிறத விட எதை எடுத்துக்கக்கூடாதுங்கிறது முக்கியம். வெள்ளை சக்கரை கண்டிப்பாக அல்சர் அதிகப்படுத்து. அதே மாதிரி மசாலா ஐட்டங்களை அதிகப்படுத்துங்க. கடத்தின் பண்டங்கள் அதிகப்படுத்து. மோசமான எண்ணெய்கள் அல்சர் அதிகப்படுத்துங்க. உடம்புனுடைய ஹீட்டு அல்சர் அதிகப்படுத்து. மருந்தடித்த காய்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் அல்சர் அதிகமாகுது. அப்போ அல்சர் எது அதிகமாகுதோ அது எல்லாமே நீங்கள் அடுத்த நாளாக வித்தியாசம் தெரியும். இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு உடம்புல வித்தியாசம் தெரியுது. அப்போ நேற்று சாப்பிட்ட உணவில் தவறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த அல்சரை சரி பண்ணக்கூடியது நம்மக்கிட்ட ஒரு 3 உணவுப் பொருளே அதை சரி பண்ண முடியும். அல்சர் ஸ்டேஜில் 1ஆவது ஸ்டேஜ், 2ஆவது ஸ்டேஜ், 3ஆவது ஸ்டேஜ்னு இருக்குதுங்க. முதல் ஸ்டேஜில் லைட்டாக தொண்டை எரிச்சல் வரும், பசிக்காது, கேஸ் ட்ரபிள் வருங்க. 2ஆவது ஸ்டேஜுங்கிறது கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் வர ஆரம்பிச்சிரு, ஏப்பம் வருங்க, அடிக்கடி ஏப்பம் வர ஆரம்பிச்சிரு, புளி ஏப்பம் வர ஆரம்பிச்சிரு, கேஸ் ட்ரபிள் வர ஆரம்பிச்சிரு. 3ஆவது ஸ்டேஜுங்கிறது ரொம்பவுமே தண்ணியும் கூட குடிக்க முடியாது, எது குடித்தாலும் வாமிட் ஆயிரும். இதுதான் 3ஆவது ஸ்டேஜ். அப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோமோ அந்த ஸ்டேஜ்லேருந்து மீண்டு வரணும்னா நம்ம உடனே மாற்றிக்கணும். உணவு முறைகளை மாற்றிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அல்சர்லேருந்து வெளியே வந்துட முடியும். 100க்கு 100 வர முடியும். ரொம்ப மோசமான பேஷண்ட்டெல்லாம் கூட சரி பண்ணிட்டாங்க. வாயில் பூரா புண்ணாகி உதட்ட திறக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பார்ப்பாங்க 1 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி பாப்பாலாம் நம்ம சரி பண்ணியிருக்கோம். எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி சரி பண்ண முடியாத நம்ம அல்சரில் சரி பண்ணியிருக்கோம். நம்ம பழங்கள் இது மாதிரி கொடுத்து உணவுப் பொருள் மூலிமா அதை சரி பண்ணியிருக்கிறோம். அப்போ செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அல்சர் பேஷண்ட்னா முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு அசைவ உணவும், மசாலா ஐட்டமும், அஸ்கா சர்க்கரையும் கண்டிப்பாக தவிர்த்துடணும். சாப்பாட்டு டைமுக்கு தண்ணியாவது குடிச்சிடணும். கடைசியில் எதுவுமே கிடைக்கலன்னு தண்ணியாவது குடிங்க. இல்லை தவிர்க்க முடியாத நீங்கள் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும். ஏன்னா ஹோட்டலில் அஜினமோட்டோ போட்டிருப்பாங்க நிறைய ஹோட்டலில். அப்போ அது சாப்பிட்றவங்க கண்டிப்பாக மல்க அல்சர் வந்துடுங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட வேண்டியது சூழ்நிலை ஆயிட்டால் ஒரு பழத்தை கடையில் வாங்கி சாப்பிட்டு போய் சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ நம்ம இதுலேருந்து வெளியே வரக்கு என்னென்ன பண்ணணும்னா, வாரம் ஒருக்கா கண்டிப்பாக மினிமம் வாரம் ஒருக்காவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். சுத்தமான நல்லெண்ணெயில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். காலையில் எழுந்துச்சு நம்ம பல்பொடியில் பல் விளக்கிட்டு இந்த ஜீவசக்தி அல்வாங்க இது 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் நைட்டு கலக்கி வச்சுட்டு காலையில் வெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கலக்கி வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. சாப்பிட்ட பின்னால் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த வில்வப்பழ ஜூஸுங்க, வில்வ ஜூஸை ஒரு 1/4 டம்ளர் ஜூஸு 3/4 டம்ளர் தண்ணி கலந்து மெதுவாக சப்பி குடிக்கணும்.
பச்சை தண்ணியே போதுங்க, மெதுவாக சப்பி குடிக்கணும். அதே மாதிரி நைட்டு படுக்கிற போது கடுக்காய் ஜூஸுங்க, குமரி கடுக்காய் பானம், ஒரு 1/4 டம்ளர் ஜூஸு, 3/4 டம்ளர் சுடு தண்ணி. இந்த 3ஐயும் தொடர்ந்து சாப்பிட்டு வர்ற போது எந்த மாதிரி அல்சர் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். இன்னும் பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம், காலையில் வெறும் வயிற்றில் பூசணி ஜூஸ். அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயில் வச்சிங்கன்னா ஹீட்டு குறையும், ஹீட்னாலே அல்சர் வரும். அப்போ நல்லா உச்சந்தலைக்கு பின்பக்க தலைக்கு நம்ம ஹேர் ஆயில் வச்சுட்டு வரலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த புத்துமண் குளியல், புத்துமண்ணை போட்டு நம்ம பன்னீர்லேயோ அல்ல சும்மா தண்ணியிலேயே கரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா அந்த ஹீட் இறங்கிருங்க. ஏன்னா அல்சர் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அந்த ஹீட்டும் ஒரு காரணம். இதில் எல்லாம் மெயினாக வெளியே வர வேண்டியதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது ஜீவசக்தி அல்வா, வெள்ளைப்பழ ஜூஸ், கடுக்காய் ஜூஸ். இந்த 3 முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு அல்சர் பேஷண்ட்டும் இதுலேருந்து வெளியே வந்துட முடியும். அல்சருக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெளியே வரணும்னு ஒரு தைரியம் மட்டும் உங்களுக்கு இருந்த போது கண்டிப்பாக நம்ம அதையே கொண்டு வந்துடலாங்க. எந்த மாதிரி அல்சர் இருந்தாலும் நம்ம கொண்டு வந்துட முடியும். அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன்.